எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஓர் கவிதை. தலைப்பு: பசுத்தோல் போத்திய நரி. இருளை நீக்க வந்த பேரொளி என்று எண்ணிய பலருடைய எண்ணம் யாவும் பாழாய் போனது உன்னால். இந்த பட்டியலில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவரும் அடங்குவார்கள். நல் வாழ்க்கை வாழ நல்ல அரசியல் அவசியம். 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்த மனிதன் கூட முதலமைச்சராகிவிட்டார். காலணி தைத்த தந்தையின் மகன் நாட்டை ஆளும் தலைவராக மாறிவிட்டார். உன் பார்வையில் தொலைநோக்கு பாதை இல்லை இருந்தும் பச்சோந்திகளுடன் கை குலுக்குகிறாய். அதனால் இளைஞர்களை வழிநடத்தும் தகுதியை இழந்துவிட்டாய். உன் எண்ணம் என்னவென்று தெளிவாக புகைக்க தொடங்கிவிட்டது. ஏனென்றால் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. இளைஞர்களை வழிநடத்தும் தகுதியை நீ இழந்து விட்டாய். அவ்வப்பொழுது உரத்த குரலில் உங்களுக்காக அதை இழந்தேன் இதை இழந்தேன் என்று புலம்புகிறாய். யாரும் உன்னை அழைத்ததாக நினைவில் கூட இல்லை. இதற்கிடையில் பொன்னான காலம், விலைமதிக்க முடியா பொன்னான காலம் பாழாய் போனது உன்னால். இளைஞர்களை வழிநடத்தும் தகுதியை நீ இழந்து விட்டாய். இதை நான் எழுதவில்லை என்றால் சமுதாயத்திற்கு நிகழும் அநீதியை உன்னால் தடுத்து ஆக வேண்டும். அதை வளரவிடக்கூடாது. உன் தன்மானத்துக்கு இழுக்கு வருமுன் நீ தப்பி செல்வது உனக்கு அழகு. இதை கேட்பவர்களுக்கு தெரியும் யாரை பற்றி கூறுகிறேன் என்று. ஏன் உனக்கே தெரியும் இது யாருக்காக எழுதப்பட்டதென்று. நல்லாட்சி மலர வேண்டும். நல்ல அரசாங்கம் அவசியம். பொதுமக்களை இன்னலுக்கு தள்ள யாருக்கும் அனுமதி இல்லை. நானும் விரும்பவில்லை. இருப்பதில் சுரண்டி அதில் கொஞ்சம் கிள்ளி யாசகம் என்ற பெயரில் மக்களை கையேந்தும் நிலைமைக்கு ஆக்க நீயும் வேண்டாம். அந்த வரிசையில் நிச்சயம் நல்லாட்சி மலரும். மக்களுக்கு நல்வாழ்க்கை அமையும். என்றும் அன்புடன் வீரரஞ்சன். இந்த கவிதை தற்காலத்துக்கு அமைந்ததா இருக்கு. ஏன்னாக்கா அரசியல் மாற்றங்கள் நிகழ இருக்கு. மக்களோட மனநிலை, அரசியல்வாதிகள் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்றது மக்களை யாசகம் பெற கையேந்தும் நிலைமைக்கு ஆக்க நினைப்பது மிகப்பெரிய தவறு. என்னால் என்றவரை இந்த கவிதை அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். என்றும் அன்புடன் வீரரஞ்சன்.